வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலத்தோட என்ன டிசைன் ரெக்குயர்மெண்ட், அது மினிமம் என்னென்ன தேவைப்படுறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் மார்க்கிங் பிளானில் பார்த்தோம். இப்போ சைட்டில் எப்படி மார்க் பண்ணுறன்றதை பார்ப்போம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் கீழே கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபுட்டிங்கோட மார்க்கிங் இதிலே பார்த்துருவோம். ஸோ கண்டினியூஷனாக இப்போ நம்ம அந்த பிளான் பண்ண காலம் மார்க்கிங்கை சென்டர் லைன் டயக்ராமையும் அதையும் எடுத்து இப்போ நம்ம காலம் மார்க்கிங் சைட்டில் எப்படி பண்ணுறதை பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு காலம் மார்க்கிங் ஒரு எப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங், ஓகேங்களா. அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது ஃபுட்டிங்கு, இந்த பிளாக் கலர்கள் பார்த்தீங்கன்னா காலம், இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைன் டயக்ராம் போட்டிருப்போம். ஸோ அந்த சென்டர் லைன் டயக்ராமில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட், ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிற ரெண்டுமே சேம் சைஸ், ஓகேங்களா. பிரெத் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சைஸ், 9 inches 9 inches. அதே மாதிரி இது ஃபுட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் 3 feet by 3 feet போடுவோம், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இது வால், ஓகேங்களா. இந்த இது வால், இது வால். ஸோ இந்த வாலுக்கு பார்த்தீங்கன்னா 9 inches by 9 inches. வால் அவுட்ரு மெயின் வால் பார்த்தீங்கன்னா எல்லாமே 9 inches by 9 inches தான் கொடுப்போம். ஸோ அது எக்ஸாக்டாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட்டாக. ஸோ சென்டர் பாயிண்ட் 4.5 inches, இதில் 4.5 inches ஆஃப் செட் நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா. இதுலேருந்து 4.5 inches 4.5 inches அப்போ தான் ஃபுட்டிங்கோட சென்டர் வரும், ஓகேங்களா. அதே மாதிரி இதில் இந்த பக்கம் 4.5 inches 4.5 inches கொடுக்குறோம். ஸோ இந்த இதுலேருந்து இந்த அவுட்ரு எவ்வளோ வரும், 1 feet 6 inches வருமா ஃபுட்டிங்க்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும். இது 1 feet 6 inches வரும். இங்கேயும் 1 feet 6 inches வரும், ஓகேங்களா. 1 feet 6 inches. இது ஒரே சைஸ் இருக்கிற காலத்துக்கு. இதே டிஃப்ரெண்ட் சைஸ், ஓகேங்களா. ஒரு சைடில் டிஃப்ரெண்ட் சைஸாக இருந்தால் என்ன அப்படின்றத பார்ப்போம் இதுலேயும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது 3 by 3 feet ஃபுட்டிங் எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டிங்கில் காலம் பாருங்கள், காலமில் எப்படி மார்க் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து 4.5 inches, இது ரிமைனிங் இருக்கிற இன்ச்சஸ், ஓகேங்களா. இது மொத்தம் 1 feet, ஓகேங்களா. 4.5 inches போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 7.5 inches இருக்குமா. இந்த ரிமைனிங் பார்த்திங்கன்னா 7.5 inches, இங்கே 4.5, இங்கே ஒரு 4.5 inches மார்க்கிங் பண்ணுறோம், ஓகேங்களா. இது வால் பார்த்திங்கன்னா இது இந்த வால் முன்னதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வால் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பார்த்திங்கன்னா வரும், ஓகேங்களா. ஆனால் இதில் எக்ஸஸாக இது பார்த்திங்கன்னா இங்கே தான் வால் இருக்குது. ஸோ இந்த வால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஆஃப் செட் வரும், ஓகேங்களா. இது ஆஃப் செட்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த ஆஃப் செட் பார்த்திங்கன்னா வாலில் பிளாஸ்டிக் மட்டும்தான் தெரியாது, ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காலம் சைஸாக இருக்கிறது ஒரு சைடில் பார்த்திங்கன்னா 9 inches கம்பல்சரி இருக்கும். ஒரு சைடு லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் 9 inches, ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் 1 feet வரும். அதே G+2 இருந்தால் 1 feet 3 inches, அது மாதிரி 3 inches இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஓகேங்களா. மேக்ஸிமம் சைஸ் என்ன 2 feet 6 inches by 2 feet 6 inches. மினிமம் பார்த்திங்கன்னா 9 inches by 9 inches, ஓகேங்களா. மினிமம் மேக்ஸிமம், ஓகேங்களா. இது ரெண்டுத்தோட சைட்டில் மார்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஒரு இமேஜ் கொடுக்குறேன், அதை பாருங்கள் ரெண்டுத்துக்கும், ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்ஸ் காலம் சைஸ்க்கு கீழே ஃபுட்டிங்கில் காலம் மார்க்கிங் எப்படி பண்ணுறன்ற 2 இமேஜையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு சைட்டில் எப்படி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மார்க் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நம்ம போட்ட பிளானோட ஒரு கார்னர் பாயிண்ட், ஓகேங்களா. அது என்ன பாயிண்ட்ன்றது அந்த பிளானில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஏ பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. இது ஏ, அந்த பிளான்லேயே இது ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது, ஓகேங்களா. இது ரோடு பிளானில் டபுள் சைடு ரோடு இருக்குது. இந்த ரோடு எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கு. நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்கிற ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா என்னது பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் லைன் டயக்ராம், ஓகேங்களா. சென்ட்ரல் லைன் அண்டு பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் மார்க் பண்ணுறது போலாமே எக்ஸ்கவேஷன், அண்டு பிளாக்கில் பண்ணுறது எல்லாமே காலம், ஓகேங்களா. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது இப்போ ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுக்கு சைட் ஏரியா. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சைட் ஏரியா. இந்த சைட் ஏரியாவில் ஒரு கார்னர் பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா. இதுதான் பில்டிங்கோட அவுட்டர் பவுண்ட்ரி, ஓகேங்களா. இது ஏ பாயிண்ட், இதுதான் ஏ பாயிண்ட், ஓகேங்களா. இந்த அவுட்டர் பவுண்ட்ரி பார்த்திங்கன்னா இதிலிருந்து தான் நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இதிலிருந்து சென்டர் எடுத்து தான் நம்ம காலம் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து 4.5 inches சென்டர் பாயிண்ட் வருமா.
ஓகேங்களா. இந்த 4.5 இன்ச்சஸ்லேருந்து இதுலேருந்து 4.5 இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா இந்த வால் வந்துடும். இப்போ வந்து காலம் இதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகும்னா இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா. எக்ஸாக்டாக காலம் வந்து ஃபிக்ஸிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த அவுட்ரு மார்க்கிங் எப்படி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்னது, ஒரு ராடு. ஓகேங்களா. எதுக்கு, பாயிண்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறது. இங்கே ஒரு ராடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து சம் டிஸ்டன்ஸ், இப்போ ஒரு 60 ஃபீட்னால் வந்து இது வரைக்கும் ஒரு 60 ஃபீட். ஓகேங்களா. 60 ஃபீட்டுக்கு வந்து ஒரு லென்த் ஆஃப் ராடை வந்து நம்ம லென்த் ஆஃப் இது என்ன பண்ணுறோம், த்ரெட்டுன்றது என்னது, நூல் தானே, கயிறு. ஓகேங்களா. அது எடுத்து வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு பர்பண்டிகுலர் மீன்ஸ் 90 டிகிரி. ஓகேங்களா. பர்பண்டிகுலர்ன்றது 90 டிகிரி தானே. இது வந்து 90 டிகிரி வந்து நீங்கள் எப்படி 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸ்கொயர்ஸ்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். இது நீங்கள் வந்து இதை டைரெக்டாக வந்து பிரிக் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டேரெக்டாக நீங்கள் சைட்டு இது மார்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது ஒரு மார்க்கிங்னா, ஓகேங்களா, நம்ம வந்து பிதாகரஸ் தியரம் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இதில் மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்கேல் வச்சு சொல்லி வரேன், சின்ன டைமென்ஷனில் பார்ப்போம். ஸோ இது வந்து நான் ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இதுலேயே வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்க்ளைண்ட் இருக்குங்களா, இந்த இன்க்ளைண்ட், ஓகேங்களா, 90 டிகிரியாக இருந்தால் எவ்வளோ வரும்னா, ஓகேங்களா, 1.5 சென்டிமீட்டராக வரும். ஓகேங்களா. இது 1 சென்டிமீட்டர், இது வந்து 1 சென்டிமீட்டர், இது வந்து எவ்வளோ வரும்னா 1.5 சென்டிமீட்டராக வந்து வரும். ஸோ இதே ஒரு ப்ரொசீஜர் தான் நாம் வந்து சைட்டில் கொடுக்குறோம். இப்போ இங்கே 1 ஃபீட், இங்கே ஒரு 1 ஃபீட்னா இங்கே 1.5 ஃபீட் வரணும், 1.5 அடி வரணும். ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி இது வந்து 90 டிகிரி எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஆஃப் செட் எடுக்கிறோம். ஓகேங்களா. ஆஃப் செட் எடுக்கிறதுனா இதுலேருந்து 9 இன்ச்சஸ், இதுலேருந்து ஒரு 9 இன்ச்சஸ் வந்து ஒரு த்ரெட்டை வந்து, அதான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். இதுலேருந்து ஒரு 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிக் ஒர்க் மார்க்கிங் இதில் கிடச்சிரும். சரி, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு மெயின் பார்த்திங்கன்னா பிளான் மார்க்கிங். ஸோ பிளான் மார்க்கிங் அவுட்ரு மட்டும் தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த அவுட்ரு வந்து 90 டிகிரி மார்க் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, எக்ஸ்கியூஷன் மார்க்கிங் பண்ணணும். ஸோ எக்ஸ்கியூஷன் மார்க்கிங் பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸ்கியூஷன் மார்க்கிங். ஸோ எக்ஸ்கியூஷன் மார்க்கிங்கில் நம்ம வந்து இந்த பிரிக் ஒர்க் மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இதுலேருந்து ஒரு 1 feet 6 inches, இதுலேருந்து 1 feet 6 inches, இது 4 சைடு 1 feet 6 inchesனால் 3 feet by, ஓகேங்களா, 3 feet by 3 feet வந்து உங்களுக்கு கிடைக்குமா. இது வந்து ஃபுட்டிங்கோட பேஸ். ஓகேங்களா. 3 feet by 3 feet இது வந்து ஃபுட்டிங்கோட சைஸ். ஓகேங்களா. இதிலிருந்து என்ன பண்ணோம்னா நம்ம கிளியரன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸ்கேட் பண்ணும்போது எப்படி கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸ்கியூஷன் வந்து நடந்துட்டு இது வந்து எக்ஸாக்ட் ஃபுட்டிங்கோட சைஸ். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணணும்னா ஒரு கிளியரன்ஸ்க்கு ஒரு 1 feet இல்லை 6 inches வந்து எக்ஸஸாக கொடுத்தா தான் நம்ம மேனுவலாக கீழே போய் இறங்கி ஃபுட் கிளீனிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 3 feet வந்து 3 feet 6 inches கொடுக்கும்போது எக்ஸ்கியூஷன் பண்ணும்போது எப்படி வந்து சைடில் வந்து ஸ்லைடிங்கோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வந்து சைஸ் பெருசு பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ ஃபுட்டிங் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஃபுட்டிங் எக்ஸ்கியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து, ஓகேங்களா, இந்த சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறது எதில் பண்ணலான்னா லைம் பவுடர் யூஸ் பண்ணி, லைம் பவுடர் அதில் எம் சாண்டை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் லைம் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒயிட் சிமெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கிங்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சரி, நம்ம வந்து காலம் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் எக்ஸ்கியூஷன் பண்ணதுக்கப்புறம். ஸோ வந்து கீழே ஃபுட்டிங்கில், ஓகேங்களா, அந்த இமேஜ் உங்களுக்கு சைடில் காட்டுறேன், ஒரு இமேஜ் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். ஸோ அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன், இப்போ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று சொன்னேன்ல, அந்த ரெஃபரன்ஸ் லைன் என்னன்னு எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பிளான் மார்க்கிங் பண்ணும்போதே என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னர் பாயிண்ட் இருக்குங்களா, இதிலிருந்தோ இல்லை இதிலிருந்தோ, ஓகேங்களா, பவுண்ட்ரி, சைட் பவுண்ட்ரி ஏதோ ஒன்று. இப்போ வந்து இப்போ பில்டிங்கோட கவுட்டர்லேருந்து இங்கே வந்து அன்டிஸ்டர்ப்டாக இது வந்து பர்மனன்ட் ஃபிக்ஸிங்காக வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் இது வந்து ஒரு 3 feetனு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து 3 feetல இங்கே ஒரு ராடு வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த இதுலேயே வந்து பர்ஃபெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு 10 feetல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கே ஒரு ரோடு இருக்குல்ல, ரோடு தாண்டி ஒரு ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஒரு ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து RP2, இது இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 1 2. ஓகேங்களா. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் நம்ம காலம் மார்க்கிங் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ்கியூட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வந்து RP1, இது வந்து RP2. இதுதான் வந்து எக்ஸ்கியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வச்சு இதுலேருந்து 10 feet வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து ஒரு 3 feet மார்க் பண்ணோம்னா இப்போ நம்ம பில்டிங்கோட அவுட்டர் பவுண்ட்ரி அந்த A பாயிண்ட், ஓகேங்களா, பாயிண்ட் A நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்து கிடச்சிடும். ஓகேங்களா. மறுபடியும் நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணி மார்க் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தால் நம்ம அடிக்கடி நம்ம வந்து டக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த ரெஃபரன்ஸை பாயிண்ட் வச்சு
கீழே ஓகேங்களா. இதில் ஃபுட்டிங்க்கு வந்து சென்ட்ரல் லைன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். சென்ட்ரல் லைன் எப்படி எடுக்கும், இதிலிருந்து 1 feet 6 inches ஓகேங்களா. இந்த அவுட்டர் பவுண்ட்ரி நம்ம அப்படியே வந்து லைன் டோர் மூலிமா, லைன் டோர்னு சொல்லுவோம். ஸோ சைட்டில் வந்து லைன் டோர் சொல்லுவோம். அப்படின்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நூல் கயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைன் டோர் மூலிமா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ராடு வந்து இன்டர்மீடியட்டில் நல்லா டைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இதிலிருந்து நம்ம 1 feet 6 inches கொண்டு வந்து இதிலிருந்து என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து என்ன பண்ணோம் ஆஃப் சைட் எடுக்கணுமா, இங்கேருந்து 1 feet 6 inches எடுத்தால் சென்ட்ரலில் பாயிண்ட் கிடச்சிரும். இதை வந்து ப்ளம்பப் ஓகேங்களா, ப்ளம்பப் தூக்கு குண்டு சொல்லுவோம். அது மூலியமாக என்ன பண்ணுறோன்னா ஓகேங்களா, இந்த தூக்கு குண்டு மூலிமா இது வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா வெர்டிக்கல், எக்ஸாக்ட் வெர்டிக்கல். இது வந்து டியூ டு கிராவிடேஷனால் நமக்கு இந்த ஆக்ட் ஆகிறதுனால எக்ஸாக்ட் வெர்டிக்கல் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து ப்ளம்பப் யூஸ் பண்ணி டைரக்ட் வெர்டிக்கல் பாயிண்ட்டை வந்து கீழே வந்து ஃபுட்டிங்கோட சென்டர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே எக்ஸாக்ட் நம்மளோட வந்து ஃபுல் ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுலேருந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு 4.5 4 சைடு 4.5 எடுத்திங்கன்னா காலம் கிடச்சிரும் ஓகேங்களா. அதுலேருந்து உங்களுக்கு 1 feet 6 inches 1 feet 6 inches எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டிங்கோட வந்து கிடச்சிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கீழே பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் காங்கிரீட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் காலம் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து காலம் மார்க்கிங். இதில் சைட்டில் எக்ஸ்கியூஷன் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது ஓகேங்களா. இதில் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக பில்டிங் ஓகேங்களா, பில்டிங் பவுண்ட்ரிஸ் ஓகேங்களா, பவுண்ட்ரிஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சென்டர் லைன், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் காலம் வச்சு மார்க் பண்ணலாம். அதான் சென்டர் லைன் டயக்ராம் ஓகேங்களா, டயக்ராம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சென்டர் லைன் டயக்ராம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஓகேங்களா ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சென்டர் லைன் டயக்ராம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சைட்டில் வந்து யூஸ் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதே ப்ராசஸை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்த்து அந்த சென்டர் லைனை வந்து யூஸ் பண்ணி காலமை வந்து ஒன்றையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து காங்கிரீட்டிங் ஒர்க்கு அப்புறம் ஃபுட்டிங் காங்கிரீட்டிங் காலம் காங்கிரீட்டிங் ஒர்க் வந்து எக்ஸ்கியூஷன் அப்புறம் காலம் மார்க்கிங் இது ஓகேங்களா. ஃபுட்டிங்கில் ஓகேங்களா அது வந்து லைன் டோரிங் ஓகேங்களா, லைன் டோர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ராட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து பெடலையும் ஓகேங்களா காலத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ளம்பப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கலில் வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா காலம். ஸோ வந்து பேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதான் ஃபுட்டிங்கில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம மார்க் பண்ண ப்ளேஸில் இருக்கும். ஆனால் வந்து போக போக ஹைட்டில் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா. எப்படின்னா வந்து விண்டு மூலியமோ இல்லை வந்து மேனுவலாக வந்து நம்ம ஏதாவது தள்ளிட்டோம்னா அதோட பொசிஷன் வந்து இன்க்ளைண்டாக போயிடும், எக்ஸாக்ட் வெர்டிக்கலில் இருக்காது. அதை வந்து தடுக்கிற மூலிமா என்ன பண்ணுவோம்னா சப்போர்ட்ஸ் வந்து சைடில் வந்து கொடுக்குவோம் ஓகேங்களா. சப்போர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளம்பப் யூஸ் பண்ணி சப்போர்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து காலம் வந்து வெர்டிக்கலில் இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா காங்கிரீட்டிங் ஒர்க்கை வந்து ஃபைனலாக வந்து சைட்டில் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.